வணக்கம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அந்த டார்கெட்டை ப்ராஃபிட் புக் பண்ணுறதோ இல்லை ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகிறதோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் கூட சொல்லலாம். ஒன்லி 4 வீக்ஸ் தான் நம்ம வந்து அதை ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே நீங்கள் ரீட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த ஒரு பிரின்சிபலும் இல்லை, ப்ரொசீஜர் இல்லை. பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம், 9 முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் வெபினார், அதாவது ஆன்லைனில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது செஷனுக்குள்ளே போகலாம். நார்மலாக ஸ்விங் ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறது. இல்லை என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த 9 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, லீடர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர ஸ்டாக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது லீடர்ஸ்னால் என்ன, ஒரு செக்டார், ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் லீடராக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ மேபி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, அதிகமாக ஃபால் ஆகிருக்கு அந்த ஸ்டாக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஐடி கம்பெனியில் லீடர் யார்? ஸோ அந்த மாதிரி லீடர் அப்படின்றது பெரிய கம்பெனி மட்டும் இல்லை, கம்பெனியோட வளர்ச்சியிலையும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக சொல்லலாம். அடுத்தது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து. அதாவது நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது எல்லாருமே டெக்னிக்கல் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் டெக்னிக்கல் இல்லை. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது என்னென்னா, ஒரு நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நிஃப்டியை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ வின்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப வீக்காக அதிகமாக ஃபால் ஆகிருக்கிற மார்க்கெட், இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட்டை ஒரு 5% இறங்கியிருக்கு நிஃப்டி அப்படின்னா, ஒரு 10% அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்கை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவோம். அது வந்து வீக் கவுண்டர்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி வீக் ஸ்டாக்கு நிஃப்டி ரெக்கவர் ஆகும்போது வேகமாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா, இதில் நம்ம கவனிக்கக்கூடியது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டார், அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணணும். லிக்விடிட்டி வந்து முக்கியமாக இந்த வால்யூமை தான் நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜாக ஒரு ஸ்டாக்கில் அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் லிக்விடிட்டி வால்யூம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ட்ரேடிங் செட்டப் இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ இல்லை ட்ரேடிங்காகவோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரேடிங் செட்டப்பை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும், என்ன என்ட்ரி ப்ரைஸ் எந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கணும், டார்கெட் என்ன வைக்கணும், இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது மேபி இன்ஸ்டிடியூஷனல் டிஐஎஸோ இல்லை எஃப்ஐஎஸோ அதிகமான வேல்யூவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட்டில் சொன்ன ஒரு விஷயந்தான், செக்டாரில் ஸ்ட்ரென்தன் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஐடி செக்டார் வந்து அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஐடி செக்டாரை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு மேபி மெட்டல் செக்டார் கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபார்மா செக்டார் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்டார் வந்து ஸ்ட்ரென்தன் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக் நல்லா ஸ்ட்ரென்தன் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமாக நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, 52 வீக் ஹையை பிரேக் பண்ணுற ஸ்டாக்கு அதுக்கு மேலே போகாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஒரு சிலர் பிரேக் அவுட்டுன்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் லோவை உடச்சி கீழே போகிற ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஹையை உடச்சி அதிகமான வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்கு பெட்டராக நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்டில் அதிகமான சக்ஸஸ் ரேட் வந்து பிரேக் அவுட் ஆகி 52 வீக் ஹையோ இல்லை ஒரு ஷார்ட் பீரியட் ஹையோ பிரேக் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கில் ஸ்ட்ரென்தன் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 50 ஸ்டாக் 100 ஸ்டாக் அந்த மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா,
நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி ஒரே செக்டார்லேயே எல்லா ஸ்டாக்கையும் சூஸ் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட் செக்டார்லேருந்து சூஸ் பண்ணுறது நல்லது. அதே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஸ்டாக்கு செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்டார்லேருந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிற செக்டார்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்டார்லேருந்தே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் சைக்ளிக்கல் ரொட்டேஷன் வரும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்டார் சடனாக ஒரு வீக் ஆகும்போதோ இல்லை ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்மளோட மணி வந்து அங்கே லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்மளோட பிளான் ரூலை சேஞ்ச் பண்ணிகிட்டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு சட்டன் ட்ரேடிங் செட்டப்க்கான ரிசல்ட்டு தெரியாமலே போயிடும். ஒரு ப்ராப்பர் வே என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு இந்த 9 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் மேபி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் அதே போல் ஆஃப்லைன் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் ரெண்டுமே ஃப்ரீ தான். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.